ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த 7 நாட்கள் அப்படின்ற பதிவில் மேஷ லக்னத்திற்கான பதிவாக ஜனவரி 27 சனிக்கிழமை முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள 7 நாட்களில் மேஷ லக்னத்திற்கு சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்தின் மூலமாக பயணிக்கிறாரோ அதை சார்ந்த பலன்களை நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ கிரக நிலைகள் எடுத்துட்டிங்கன்னா சூரியன் மகர ராசியில் இருக்காரு, அதாவது நம்ம மேஷத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாய் கிரகம் புதன் கிரகம் தனுசு ராசியில் இருக்காங்க. குரு லக்னத்திலேயே இருக்கு. சுக்கிரன் கேது நட்சத்திரத்தில், அதாவது தனுசு ராசியில் இருக்கு. சனி கிரகம் கும்பத்தில் இருக்கு. ராகு மீனத்தில் இருக்கு. கேது கன்னியில் இருக்கு. இப்போ முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரம் மதியம் 1 மணி வரைக்கும். அப்ப சந்திரன் கடகராசியில புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால நம்மளுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல புதன் மாதிரி சந்திரன் வேலை பார்க்குறாரு. புதன் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப அந்த புதனும் செவ்வாயும் சேர்ந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அந்த செவ்வாய் புதன் சேர்க்கை பலனையும் சேர்ந்து தருவார். அதுபோக புதன் என்பது நம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் உரியது. அப்ப ஒரு வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட காரியங்களை சிந்திக்கிறது, இடமாற்றம், வீடு மாற்றம், இது தொடர்பான விஷயங்கள் அது வச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஓவர்லுக் பண்ணுற வேலையில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கீங்க, கமிஷன் வகையில் இருக்கீங்க, ஒரு ட்ரஸ்ட்டில் வேலை பார்க்குறீங்க, ஆன்மீக துறையில் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கீங்க, வெளிநாடு தொடர்பு, ஆராய்ச்சி, கல்வி, இந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பை கொடுக்கும். ஒரு கம்யூனிகேஷன் லைன் நல்லா இருக்கும். இப்போ தகவல் தொடர்பு, மீடியா, இதில் எல்லாம் இருக்கவங்களுக்கும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குற மாதிரி எதிர்பார்த்த புதிய தொடர்புகள், புதிய சந்திப்புகள் என்கரேஜிங்காக இருக்கும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 28. அதாவது இப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரம் மதியம் 1 மணி வரைக்கும் இந்த பலனை சொன்னோம் இல்லையா, அதுக்கு அடுத்து அப்படியே மக நட்சத்திரம் தொடங்கிடும். அப்போ சந்திரன் சிம்ம ராசிக்கு மாறிடுவார். அந்த மக நட்சத்திரமானது அடுத்த நாள் ஜனவரி 28 ஞாயிற்றுக்கிழமை 3:52 வரைக்கும் இருக்கு, மத்தியானம் வரைக்கும். அப்ப கேதுவை போல செயல்படுறாருன்னு அர்த்தம். கேது நம்மளுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு. ஒரு வகையில நமக்கு கௌரவம், பணவரவு, தொழில் பலம், சர்வீஸ் ஓரியன்டா நம்ம இயங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும். இந்த கேது வரும்போது ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடிவயிறு தொல்லைகள் மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகள், அசிடிட்டி, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மதியம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஜனவரி 28ஆம் தேதி 3:52க்கு மேலே பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் சந்திரன் நம்மளுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் நட்சத்திரத்தில் போகிறாரு. இப்போ சுக்கிரன் மூல நட்சத்திரத்தில் இருக்கார், தனுசு ராசியில் கேது நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த காலகட்டமும் நமக்கு ஒரு மாற்று வேலை அல்லது மாற்று இடமாற்றத்துக்கு உண்டானதோ, அல்லது இப்போ நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அல்லது ஒரு கமிஷன் வகையில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டீலிங்கிலிருந்து இன்னொரு டீலிங்க்கு மாறுறதை குறிக்கிறது. இது திங்கட்கிழமை இரவு வரைக்குமே, அதாவது சாயந்தரம் 6:56 வரைக்குமே இந்த பூர நட்சத்திரம் இருக்கிறதுனால ஜனவரி 29ஆம் தேதி திங்கட்கிழமை வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கமாக நம்ம செயல்படுறோம்னு அர்த்தம். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாருன்னா சந்தோஷத்துக்கு உண்டான இடம் தான் 5ஆம் இடம், குழந்தைகள் ஸ்தானம், கலைகள் ஸ்தானம். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா நம்ம ஒரு கலை தொடர்பான புதிய சந்திப்புகளை உருவாக்குறது, படிப்பு, மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது, ஆன்மீகம், இதுக்கெல்லாம் சாதகமான பாவங்கள். ஸோ அந்த வகையில் வேலை செய்கிறதுனால இன்னைக்கு அந்த திங்கட்கிழமை ஈவினிங் வரைக்குமே
சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் செயல்பட போறீங்க. அந்த ஈவினிங் 6:56 உத்தர நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது, சூரியனுடைய நட்சத்திரம். அதில் ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கன்னி ராசியில் சந்திரன் உத்தர நட்சத்திரத்தில் போகிறாங்க. ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்கு, மிற்றம் 3 பாதங்கள் கன்னி ராசியில் இருக்கு இல்லையா, அந்த கன்னி ராசியில் சந்திரன் போகிறாங்க. நமக்கு லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல சந்திரன் போகிறாங்க. இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் ஆல்ரெடி சூரியன் நம்மளுக்கு திருவோண நட்சத்திரத்தில் இருக்காங்க. அப்போ சந்திரனை போல சூரியன் செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். அப்போ வீடு, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஒரு உணவு சம்மந்தப்பட்ட தொழில், நீர் சம்மந்தப்பட்ட தொழில் மற்றும் எக்ஸ்போர்ட்டு, அனைத்து விதமான தொழில்களுக்கும் அது சாதகமாக இருக்கும். கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கவங்க, அரசியலில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நாளாக செயல்படக்கூடிய, ஏன்னா நமக்கு சூரியன் யோக கிரகம். ஜனவரி 31 புதன்கிழமை ஹஸ்த நட்சத்திரம். சந்திரன் 6ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னைக்கு வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, வீட்டுக்கான கடன் எதிர்பார்த்தது கிடைக்கிறது, லோன் சேங்ஷன் ஆகிறது, சர்வீஸ் வேலை சார்ந்த புது உத்தரவுகளை வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அனைத்துக்குமே நல்லா இருக்கும். பணவரவு நல்லா இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கும் அந்தஸ்து கௌரவம் குறையாமல் தொழில் பலம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல தான், தொழில் ஸ்தானத்தில் தான், மகர ராசியில் தான் சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணம் இருக்கு. அந்த திருவோணத்தில் தான் சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால் நம்மளுடைய ஒரு ஈடுபாடு, எதிர்பார்ப்பு, இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜனவரி 31 அஸ்த நட்சத்திரம் முடிந்து பிப்ரவரி 1 சித்திரை நட்சத்திரம் ஃபுல்லாகவே. சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதங்கள் கன்னி ராசியிலையும் 3-4 பாதங்கள் துலா ராசியிலையும் இருக்குது. அதாவது 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் இருக்குது. பட் 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் இருந்தாலும் அந்த பலனை தரப்போகிறவர் சித்திரை நட்சத்திரத்தினுடைய அதிபதியான செவ்வாய் கிரகம். அப்போ செவ்வாய் நமக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார். ஏன்னா சுக்கிரன் அங்கே அதே தனுசில் தான் இருக்காரு. அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கும்போது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறதோ, ஒரு புதுசாக ஏதாவது ஆர்டர் கிடைக்குமா, ரொம்ப நாளாக எனக்கு ப்ரொமோஷன் பெண்டிங்கில் இருக்குது, சேங்ஷன் ஆக மாட்டேங்குது, அல்லது ஒரு புதிய ஒரு ப்ராஜெக்டு, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, அது டைம் இழுத்துக்கிட்டே போகுதுங்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக கழிச்சிக்கலாம். அதாவது செவ்வாய் கிரகம் என்பது நமக்கு லக்னாதிபதி. அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். கடைசி நாள் பிப்ரவரி 2 அது சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம். அப்போ சந்திரன் பூராடத்தில் இருக்கார், சுக்கிரன் அதே பூராட நட்சத்திரத்தில் இருக்கார். அதாவது சந்திரன் சுவாதி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் முடிஞ்சு சுவாதி நட்சத்திரம். அந்த சுவாதின்றதுக்கு ராகுனுடைய நட்சத்திரம். ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் 12ஆம் வீட்டில் இருக்காரு. புதன் நமக்கு உத்திராடம் 2ஆம் பாதம், அதாவது மகர ராசியில் இருக்காரு. அப்போ தொழில் பலத்தை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் வீட்டில் சந்திரன் அப்படின்னாலே புதிய நபர்கள் தொடர்பு, வளர்ச்சி, இதெல்லாம் நல்லா இருக்கும். வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சார்ந்து மறுபடியும் ஒரு வேலைக்கு சேஞ்ச் ஆகிறது. இப்போ ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா அந்த தொழிலை விரிவுபடுத்துறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இந்த வகையில் இந்த 7 நாட்களின் பலனை நம்ம பார்த்தோம். நம்முடைய ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறந்த லக்னத்துக்கு அடிப்படையாக வச்சு டிகிரி சுத்தமாக கணித்து 12 பாவத்துக்கும் உபநட்சத்திர கான்செப்ட்னு இருக்குது. அதை எடுத்து பார்த்து இந்த மாதிரியான கோச்சார பலன்களில் இன்னும் அக்யூரஸியான பலன்களை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.